இவதாமே கலவன் இருக்கா? ஏய் சொல்லல, யாரார் எத்தனை அடி அடிச்சிருக்காங்கன்னு கணக்கு வச்சிருக்கல? கோடு வாட்டு வச்சிருக்கேன். அண்ணாஜி, மீசகார பம்செட் இவன் கலவாங்கல போல இருக்க. அட சாட்சி இருக்கலப்பா. அம்மா எவம்ல இது பிட்டில மிச்சது? நம்ம கூல் என்ன? பின்னால மிதிச்சதுக்கு பின்னால ரொம்ப வருத்தப்படுவேன்னு. முக்கியனாச்சு விசாரணையே முடியல, இவனுவெல்லாம் என்ன கெட்டி வச்சு அடிக்கிறானுவ. சாட்சிக்கார மட்டும் நான் எடுக்கலன்னு சொல்லட்டும், இவனுங்க அத்தனை பேர் ஜோலியை முடிச்சு விடுவேன். மறுபடியும் நீங்க பஞ்சாயத்தை கூட்ட கூடாது. ஆமா எங்கடா தொலைஞ்ச சாட்சிக்கார கோயா? முருகேசன் தான் கலவானு சாட்சி சொன்னேன். பஞ்சாயத்துல உனக்கு ஒன்னும் தூக்கி தந்துட போறது இல்ல. ஆனா அவன் வெளியே வந்து உன்னை ஆயி நாஞ்சு ஜாலி ஆக்கிடுவான்ல. முழிக்காம சொல்லல, அத களவாண்டது முருகேசன் தானா? ஐயா, இந்த முருகேசன் இல்ல, நான் அம்பாசமுத்திரம் முருகேசன் சொன்னேன். என்னென்ன சொல்லுதான்? யாரெல்லாம் அந்த அம்மாசமுத்திரம் முருகேசன்? நீங்க கூட்டி வந்து காட்டுங்க சொல்லுவேன். ஏன் என்னடா இளவெடுத்த பஞ்சாயத்தா இருக்கு? ஏன் அவன் களவாங்கல போல இருக்க? அவன் அவுத்து விடுங்கப்பா. பாண்டி வைத்த கலக்குத மாதிரி இருக்கு. அவுத்து போட்டு என்ன அவுத்து போட்டு சீக்கிரம் அவுத்து போட்டு அவுத்து விடு அவுத்து விடு அவுத்து அவுத்து அவுத்து. தப்பிக்க முடியாதுல. சண்டை போடாதல, நெல்லு ரொம்ப போயிருப்பா. சொல்லிட்டுக்கல்ல பாண்டி, இது வாப்பா வந்து வேண்டாம் வேண்டாம் முருகேசா, வேண்டாம். சொன்னா கேளு. முருகேசா வேண்டாம்ல, மேல கை வச்சா விவரமாயிருல. வேண்டாம்ல. பயத்துல ஓடுற பண்ணிக்கு எதுக்குல பாசனம்? எப்படி சாட்சிய மாத்தி சொன்னேன் பாத்தியாலே? எல்லாவனையும் நல்லா வெளுத்த விட்டில மிச்சன விட்டுட்டேல. நானால விடுவேன், அவன் 2 நாளாக்க விட மாட்டேன்ல. 2 எப்படி இல்ல 4 ஆகுவா? பின்னால வெட்டிட்டானே. 2 நாள் ஆக்குதுனா இதானே? இனிமே வேட்டி கட்டும் போதெல்லாம் ஏன் ஞாபகம் தானே வரணும். போ. அப்பனை பிள்ளையாரப்பா, உன் தம்பி தபால் தங்கவேலு காலையிலே தொழிலுக்கு கிளம்பிட்டப்பா. குறுக்கு எதுவும் குதற்கு வராம கூட இருந்து காப்பாத்தப்பா. உன் நெஞ்சில் என்ன இருக்கு தெரியும்? இந்த அவன் காதலை கரெக்டாண்டி எழுதின கடிதாச்சு. என்னைய என்கிட்ட குடுக்குற? வழக்கம் போல நீயே படிக்கிறதா படிக்கிறேன். அன்புள்ள அன்னக்கிளிக்கு உன் காதலன் கரெக்டாண்டி எழுதியது. நலம் நலமறியா என்ன ஆவா கவான்னுட்டு இப்படி உணர்ச்சி இல்லாம வறட்சி படிக்க. யார பார்த்து உணர்ச்சி இல்லைன்னா? யார பார்த்து உணர்ச்சி இல்லைன்னா? இப்ப இந்த கடிதாசில இருக்க போற மனப்பாடம் பண்ணி உணர்ச்சியோட கக்கற. என் பேர் தபால் தங்கவல்லடி. கேளு. கண்ணே, நீ வரவேன்னு அம்மன் கோயில்ல கீப்படியில இருந்து மேப்படி வரைக்கும் காத்து காத்து காதல் கவட்டி ஆகி போச்சு. பார்த்து பார்த்து கண்ணு 2 ஓட்டை ஆகி போச்சு. அந்த கிறுக்கு பேர் கொப்பை கெங்கி நீ எதை இடைஞ்சல் பண்ணானா சொல்லு. அமைக்கெல்லாம் தலையில போட்டு சோறு இல்ல உன் முறை மாமா எதுவும் போக வேணான்னு சொன்னானா சொல்லுடி. அவனை உலக்கில ஒரே அடி அடிச்சு வாய புழக்க வச்சிடுற. இல்ல உங்க அக்கா இதை வத்தி வச்சாலா சொல்லு. அவனை கட்டி எடுத்து காதல் தெரிஞ்சிடறேன். அப்படி பண்ணி சோத்துல விஷத்தை வச்சு மொத்தமா குளம் சொல்லிடுறேன். சொல்லுடி. அப்பா, இந்த தபால் தங்கவேலு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு கூப்பிடுறான். எல்லாம் கேட்டமா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், ஊர்க்கார பையெல்லாம் ஓடி வாங்கல. லூசுத்தனமா பேசாதயா. உன் பொண்ணுக்கு வந்த கடிதாசு இருந்துதான் நான் பேசி காட்டினேன். அடிக்கல அடிக்கல. நிறுத்துக்க. ஒரு தேர்தலுக்கு ஓட்டு போட போறா இருந்தா 55% தான் போறீங்க. ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறா இருந்தா 40% தான் போறீங்க. ஆனா ஒருத்தர் அடிக்கிறதுக்கு மட்டும் 100% ஒண்ணு ஊருங்கள எப்படி இல்லாது? அதாமல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிச்சு தொலைங்கல. அடிக்கல.
அப்பா சட்டையை இன்னொருத்தனுக்கு மாட்டி விட்டனால நம்ம கட்ட தப்பிச்சுடா சாமி. இந்நேரம் கொண்டிருப்பாங்களே அவனை. எங்காடி களத்து மேட்டில் நெல்லடிக்கிற மாதிரி அடிக்கிறா ஐயா. ஏலா முருகேசா, என்ன பூவை நீ கொண்டு போற? உன்னை நம்பி உங்க அப்பன் பூவை தரமாட்டான். ஐயா வீட்டுல இல்லனே, அம்மா தான் இந்த பூவெல்லாம் கடையத்திலயும் கல்யாணிபுரத்திலயும் கொடுத்துட்டு வான்னு சொல்லிச்சு. கடையும் முறையா? அப்ப வழக்கம் போல கடையத்துல கொடுக்குற லெட்டர் பூரா நீ கொடுத்துரு, கல்யாணிபுரத்துல கொடுக்குற பூவை பூரா நான் கொடுத்துறேன். சரிண்ணே. பயத்துல பத்மா ஓடியே போயிட்டா. பாரிஜாதம் அக்கா வீட்ல தான் இருக்காங்க. இது ரெண்டையும் போட்டு வரதுக்குள்ள இவ்வளவு போயிருவாள்வலே. அண்ணனோட லெட்ரு, ஐயாவோட பூ. இந்த வேகாத வெயில்ல ஒவ்வொரு ஊர்ல போய் லெட்டர் கொடுக்கறக்குள்ள என் டங்கு டக்கா டக டக்கெல்லாம் அக்கா அந்த போகுது. சரி, இதுல ஒவ்வொருத்தருக்கும் வாசிச்சு வேற காட்ட வேண்டியதா இருக்கு. என்னது லெட்டரா வருது, பூ வேற வருது. பூவு லெட்ரு பூவு. ஆஹா, இது அவன் வேலை ஐயா. பயலே, லெட்டரை பூரா தண்ணியில ஒட்டி என் போஸ்ட்மேன் பொழப்புக்கு பொக்க வச்சுட்டேடா. என்னண்ணே லெட்டர்லாம் ஈரமா இருக்கு, வாய்க்கால போட்டியா? என்னையா மனுஷன் நீ? ஒரு பொறுப்பான போஸ்ட்மேனா இருப்பேன்னு பார்த்தா அப்படி வேகாத பருப்பா வந்து நிக்கிறியே. இப்பெல்லாம் செஞ்சா உன்னை நெருப்பால சுட்டு செருப்பால அடிக்க மாட்டாங்க, போய மாட்டாங்க. சில்லுண்டி களவாணிப்பலுக்கு பிறந்த முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பயல. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு நான் தண்ணியில போட்டு நான் சொல்றேன். நீ என் சித்தப்பனுக்கு ஒத்த பிள்ளை போனாலும் பரவாயில்லடா. அந்த சுடலவன சாமிக்கு கிடாவுக்கு பதில உன்னைய பழி கொடுத்து இந்த ஊருக்காரங்களுக்கு நான் பட்டு சட்டை ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதே மாதிரி தினம் காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை விளையாடுவோமா? விளையாடணும். இப்ப எரும மாடெல்லாம் ஏன் எந்நேரம் சகதிக்குள்ளே கிடக்கு? அது நாளாக நாளாக உடம்பெல்லாம் அப்படியே இறுகிடும். ஆமா. யாரு வெள்ள பண்ணி கருப்பு பண்ணி சேர்ந்து வயல அசிங்கப்படுத்துது. சித்தப்பு எலா அப்பாடே அப்பா பாவே போயிட்டாரு. ஏலா லெட்டர் போற ஏலா தண்ணில போட்டு பொட்ட புள்ள பின்னால போனே. எதுக்குல போனா? யாரு அந்த புள்ள? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். அவ பேரு, அவ ஊரு, அவ ஆத்தாப்பெல்லாம் யாரு? நம்ம அக்ரகாரத்துல இருக்கிற பஞ்சாமியர். ஆமா, அவரோட மக பாரிஜாதம். அட பாவி பயலே, காலையில 10 மணிக்கு பழைய சொத்த பல்லு விளக்காம திங்கிற பரதேசினி உனக்கு அக்ரகாரத்தை போட்டு கேட்கிறா. போன அண்ணன் நினைச்சு உரிமையில சொன்னா இப்படி அத்து விடுறேன். அத்து விடலடா தம்பி. என்ன அந்த பயவுல தும்முறா இருந்தாலும் துப்புரா இருந்தாலும் அவங்க அக்கா காரிட்ட கேட்கும். அவங்க அக்கா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டா அந்த பிள்ளை ஈஸியா கட்டலாம். ரொம்ப நன்றி. என்னண்ணே இழுத்துப்புறா இழுத்துப்புறா. அத்தி எத்த தண்டி. ஏய் நில்லுல, எங்கல போற? யோ, ஒரு போஸ்ட்மேன் எங்கயா போவான்? லெட்டர் கொடுக்க தான் போவான். ஞாயிற்றுக்கிழமை என்னல லெட்டர் கொடுக்கறது? நான் ஒரு கடமை வீரன், எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? நான் ரிட்டையர்டு மிலிட்டரியில. இன்னைக்கு மாட்டின மொட்டை மிலிட்டரி எந்த பாடத்துல வேலை பார்த்த நீ? ரெட் ஃபோர்ட். தமிழ்ல சொல்லிய. செங்கோட்டையில செங்கோட்டை. ஓ, இந்த தென்காசி பக்கத்துல இருக்க செங்கோட்டையில வேலை பார்த்துட்டா இந்த அளப்பற பண்ற நீ? அட அறிவு கெட்டவனே, டெல்லி செங்கோட்டையில டெல்லி செங்கோட்டை. அதையும் மாங்கோட்டை சீட்ல காட்ட மொட்டை. என்கிட்ட வம்பு பண்ண உன்னை பத்தி ஜனாதிபதிக்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன். நான் தான் சிக்கல் குத்தணும். உன் லெட்டர் தெரிஞ்சுனா கிழிச்சு ஆத்துல போட்டுவேன். அது மட்டும் இல்ல, வெளியூர்ல இருக்க சொந்தக்காரன் பூரா பேண்டாலும் மூண்டாலும் உனக்கு எந்த நீசு வராது. உனக்கு வர தபால்ல இருந்து தந்தி வரைக்கும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவேன். உன் பென்ஷனை மட்டும் நான் அமைக்கிடுவேன். யாருக்கிட்ட காட்ட உன் சேட்டு? உன் யோசனை கேட்டா அவ பின்னால போனதுக்கு பதிலா இவ பின்னால போயிருந்தா என் காதுல எப்பயே ஓகே இருக்கு. யோசனை மவரைய பாரு. உன்னால முடியலங்கும் போது இனிமேல் களத்துல நானே இறங்குறேன். வாளே சோறு வேணா ஒண்ணு வேணா. மாமி மாமி போ. இருங்க வரேன். என்ன அலமு அலமு வரேன். ஏய் போஸ்ட்மேன், இவன் தான் காயத்ரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ வேற கூட வந்திருக்க. உங்க தங்கச்சி பாரிஜாத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என் தம்பிக்கு காதல் வந்துருச்சு. சரி, இப்படியே போயிருந்தா 2 பேருக்கு வயசாருமேன்னு நானே ஸ்ட்ரைட்டா வந்து பஞ்சாயத்துல குடிச்சிட்டேன். இப்ப சொல்லுங்க முடிவா, பொண்ணு தரீங்களா இல்லையா? கடங்கரி. ஐயோ, அவன் பாரிஜாதத்தை காதலிக்கிறதுக்காக ஏன் பின்னால சுத்தி இருக்கான். நீ என்னடானா என்ன காதலிக்கிறோன்னு நன்னா குழப்பி விட்டுட்டேன். 4-5 நாளா என் தூக்கத்துக்கு எடுத்துட்டியடி. என்ன 2 பேரும் ரொம்ப நேரமா குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம்? நல்ல விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆத்துக்குள்ள வாங்கோலே, காபி குடிச்சுண்டே பேசலாம். குடிப்பமே.
காபி சாப்பிடுங்க. ரொம்ப நன்றிங்க. சாப்பிடல சாப்பிடு. இருங்க இருங்க இருங்க. என்னது? முதல்ல 2 சொட்டு எடுத்து தரையில விடுங்க. தரையிலையா? ஓ ஏதோ சாஸ்திரம் போட்டிருக்கு. இருங்க இருங்க இருங்க. என்னது? 2 சொட்டு எடுத்து தலையில விடுங்க. தலையிலையா? தலையில எதுக்கு? இதுவும் சாஸ்திரம் தான். கண்ணை மூடிட்டு கடகடான்னு குடிச்சிருங்க. இதுவும் சாஸ்திரம் தான். குடிச்சாச்சா? இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் அப்படின்னா ஏலே, எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் தங்கச்சி பின்னால நீ சுத்துவ, நீ அவனுக்கு ஐடியா கொடுப்ப. அதனாலதான் காப்பில விஷத்தை போட்டுட்டேன். அடி பாவி சண்டாளிங்க, என்ன வேலை பார்த்து விட்டாருங்க பாறா முருகத்து. மாட்டாஸ்பரி கேட்டா குட்டி வர்ற. பரவாயில்ல வாயா டாக்டர், எங்களை காப்பாத்துங்க. அப்படி எல்லாம் மூச்சு வாங்காதீங்க சார், பழசெல்லாம் மறந்துருங்க சார். இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏய் இங்க வால. வாய தரவே. ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கு. யோ என்ன நீ ஒரு டைப்பா சிரிக்கிற? இப்ப நீ சாப்பிட்டது விஷத்தை முறிக்கிற மருந்து இல்லவே, வேற வெடி மருந்து. வெடி மருந்தா? காட்டெருமை கழியறதுக்கு கொடுக்கிற பேதி மருந்துவே. ஐயோ இந்த டப்பா டாக்டர் பழி வாங்கிட்டாங்க. அண்ணே எதையோ குடிச்சு கக்கிர வேண்டியதானே. பேசாம சாணி வைத்தியம் பண்ணிட வேண்டியதா? என்னண்ணே சொல்ற? சாணியை கரைச்சு குடிச்சிட வேண்டியதா? எல்லா சாணியும் கரை அப்படியே கரைச்சு குடி. முடியல. ஒருத்த கணக்கு ஆரம்பிச்சிருச்சு. வா போய் இறங்கிடுவா. வா வா. ஐயா மேல் வாயிலும் போகுது, கால் வாயிலும் போகுதே. விஷம்லாம் வெளியே வந்திருக்குல்லண்ணே. வேஷம் மட்டும் இல்லல, உள்ள இருக்க குடல் குண்டானி. காலையில இட்லிக்கு சட்னி வச்சு சாப்பிட்டோமே, அதோட சேர்ந்து உள்ள இருக்க கிட்னிலாம் வெளியே வந்துருச்சுல. அது எப்படிண்ணே உனக்கு தெரியும்? நான் போய்கிட்டே லைட்டா பார்த்தேன். இல்ல போஸ்ட்மேன், விஷம் கலந்த காப்பியை சாப்பிட்டு போறவும் நீங்க 2 பேரும் உசுரோடவா இருக்கே. முறப்பிரகாரம் வந்து பொண்ணு கேட்டதுக்கு உண்மையிலேயே விஷத்தை கொடுத்து கொல்ல பாத்திருக்கீங்க. குலகார சிரிக்கலா? இங்க பாரு, என் தங்கச்சி பின்னால உன் தம்பி போறத நீ தான் தடுக்கணும். என் பின்னால போறதே தடுக்க முடியலையே, உன் தங்கச்சி பின்னால போறத நான் எப்படி தடுக்க முடியும்? இன்னொரு தடவை போட்டோம் நெசமாவே விஷத்தை போட்டுருவேன். எது? நெசத்துக்கே விஷம் வைப்பீங்களா? அப்ப இப்ப நாங்க விஷமே போடலையே, பொய் சொன்னோம். என்னது பொய்யா? பொய்யா? 4 நாளா நீ அந்த புள்ளைய பாக்கலங்கறக்காக தான் உன்னை ரிஸ்க் எடுத்து கூட்டி வந்திருக்கேன். ஒழுக்கமா நடந்து அண்ணனுக்கு நல்ல போல வாங்கி கொடு. ஏன்னா சும்மா வா. எல்லாருமே வந்து ஏமலை இவ்வளவு நாளி உங்களை போய் பூவை கட்டுங்க. கட்டிடுற சாமி. முருகேஷ் இங்க வந்துட்டா. வந்துரு. இந்த போயில பார்த்து இவையன் தடுமாறுறா. பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது அந்த வீட்ல. எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட செங்கோட்டை வரைக்கும் கூட்டி போயிருப்பேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம்னு நினைச்சேன். என்ன நினைச்சா கிழிச்சானுக்கிட்டு நீ செஞ்சது தப்புல. நாளைக்கு அவங்க அக்காளுக்கு வளகாப்பு. பூ கட்டுற வேலை பூரா நம்ம தான் வந்திருக்கு. அந்த பூவை பூரா சுடலையும் கடலையும் தான் கொண்டு போவாங்க. அவங்க 2 பேரும் டிச்சில் ஏறி மிச்சு விட்டு நம்ம 2 பேரும் கொண்டு கொடுத்து அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறோம். ஓகே சரிண்ணே. குடு சேக்கிங். சில்லற காசு எவ்வளவு இருக்கு? எல்லாம் வீரமுத்தா, உனக்கு கடுதாசு வந்திருக்கல? எனக்கு படி தெரியலப்பா, படி சொல்லு. நான் வர்றேன்ப்பா. இந்த ஊர்ல படிச்சு காட்டவே பீதியா இருக்கடா. படித்தவுடன் கிழித்து விடவும். ஏல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல? அப்ப கிழிச்சிடு. ரைட் விடு. சபா சவால்லாம் இப்படித்தான் இருக்கணும். யோ என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. ஏல படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுருச்சு, படிச்சாச்சு கிழிச்சாச்சுல. அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பல, படித்தவுடன் கிழித்து விடவும் போட்டுருச்சு, படிச்ச உடனே கிழிச்சாச்சுல. வேற என்ன பண்ண சொல்ற? அதான் நானும் சொல்றேன்.
படிச்சேல கிழிச்சேல படிச்சேல சொல்லிட்டு போயா. என்னப்பா பிரச்சனை? எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, படிச்சு காமிக்கிறேன்னு சொன்னா, படிச்சான் கிழிச்சான், படிச்சே சொல்ல சொல்ல மாட்டேங்கிறான். ஒரு போஸ்ட்மேன் பொறுப்பு இல்லாம நடந்துக்கலாமாப்பா? படிச்சே சொல்லப்பா. போடா, நீ எல்லாம் ஒரு பஞ்சாயத்து தலைவர். நீ ஏன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அந்த கடிதாச்சுல படித்தவுடன் கிழித்தவுடன் போடுதுச்சியா? நான் படிச்சவன கிழிக்கவன கேட்டேன், கிழிக்க சொன்னா கிழிச்சாச்சு. கிழிச்சிட்டு இல்ல, அப்ப படிச்சதை சொல்லு. யோ, படித்தவுடன் கிழித்தவுடன் மட்டும் தான் போட்டுருந்துச்சு. படிச்சத சொல்லணும், அவ்வளவுதானே? படிச்சத சொன்னாதான் விடுவீங்களா? இவனை இன்னொரு 5 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் தள்ளிட்டு போறதாக போட்டுச்சு. அதுல எழுதி இந்த பூரா படி சொல்லியாச்சு. எப்படி போய் சொல்லுங்க? ஒத்த போய் சொன்னது இப்படி அடிச்சுட்டு வெட்டிட்டு சாகுறாங்களே. உனக்கு என்ன மரியாதை? நாட்டாவ மரியாதை. இன்னொரு 9 பேர் சேர்த்து விட்டு இருந்தா ஊரே அழிஞ்சிருக்கும் போல் இருக்கே. எப்படியோப்பா நான் தப்பிச்சேன். ஏல தம்பி, ஏல இந்த கெடுபிடி குடியிருப்பு எங்க இருக்கு? இப்படியே போனா 2 மைல் தான். ஓ, நீ அந்த ஊர்க்காரன் தானா? ஆமா, நீ அந்த ஊர்ல என்னப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஒரு 40 யானை வளர்க்கறேன். யானை? 40 யானை வளர்க்கறியா? அதுல 10 வெள்ளை யானை இருக்குல்ல. கடந்த 2000 ஆண்டுகளா இந்தியாவுல வெள்ளை யானையே கிடையாதுல. யானை புல்ல போட்டனா? இங்க பாரு, சந்தேகம்னா என் வீட்ல வந்து பாரு. சும்மா அனாவசியமா கை கால் நீட்டாத. பாலே போய் பார்க்கலாம். வா வா வா. அம்புட்டி யானை இப்ப நீ காட்ட எனக்கு போ போ. எங்கடா எங்க? இந்த பாத்தியா 30 கருப்பு யானை, 10 வெள்ளை யானை. யானை எல்லாம் எப்படி மேயுது நீ பாத்தியாவே? ரூட்டில போய் குட்டி வந்து பண்ணிய கட்டி யானை என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பக்கம் உன்னை பார்த்து பொழந்துருவன். எப்படி யாரே பார்த்தாலும் பண்ணிட்டு சொல்ல ஒன்னு சும்மா விட மாட்டேன். ஒன்னு சும்மா விட மாட்டேன். அறுவாளை எடுத்து அவசரப்படாரா, நான் தெரியாம சொல்றேன், மன்னிச்சுக்கடா. அப்புறம் அது என்ன? அது வந்து நீ சொன்ன மாதிரி கருப்பு யானை தான்டா. அப்ப இது என்ன? இது வெள்ளை யானை. ஏல முதல்ல மாத்தி சொன்ன. அட தெரியாம சொல்றப்பா. தெரியாம தான் சொன்னியா? ஆமா, உண்மையா தெரியாம தான் சொன்னியா? அப்ப நான் கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லு. சொல்றப்பா. அது என்ன? அது வந்து மயிலு. ஏல மயில போயா மயிலு. சரி, இது என்ன? அது வந்து என்னவா இருக்கும்? கழுதை. மாற போயா கழுதைன்னு சொல்லுத. உன்னை இப்படியே விட்டா என்ன கிறுக்கு பயலாக்குன மாதிரி எல்லாரையும் ஆக்கி விடுவேன். உனக்கு ஏதாவது ஞாபகம் போடணும்ல. திரும்பல திரும்ப. உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? 2 சொந்த நாளாச்சு. 2 சொந்த நாளாச்சு.